வணக்கம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கேயே ஒரு அரசியல் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புமணி அப்பல்லோவுக்கு எப்ப வந்தாரு? நான் ராமதாஸ் கூடவே இருக்கேனே, எனக்கு தெரியாதா என்று கூறிய பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இந்த வீடியோவின் முக்கிய வரி. ஆனால் இந்த வார்த்தைகளின் பின்னால் ஒரு கட்சியின் எதிர்காலம் பந்தயத்தில் இருக்கிறது. முழு விவரமும் இந்த பகுப்பாய்வில். 86 வயதான பாமக நிறுவனர் ராமதாஸ் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதையடுத்து கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் கூறியது, ராமதாஸ் நலமாக இருக்கிறார். மருத்துவமனையில் சேர்த்ததிலிருந்தே நான் உடனிருந்து பார்த்துக் கொள்கிறேன். அன்புமணி எப்போது வந்தார் என தெரியவில்லை. இந்த கூற்று ஏன் முக்கியம்? ஏனென்றால் ராமதாஸை பார்க்க 6 மணி நேரம் கழித்துதான் அனுமதி என்று அன்புமணி ராமதாஸ் கூறியதாக செய்திகள் வந்தன. ஆனால் ஜி.கே. மணி ராமதாஸின் மனைவி மற்றும் மகள்களை பார்த்த புகைப்படத்தை பதிவிட்டு ராமதாஸ் நலமாக இருப்பதை உறுதிப்படுத்தினார். இந்த இரட்டை நிகழ்வுகள் பாமகவின் உள்ளே நடக்கும் ஆழமான அதிகார போட்டியின் வெளிப்பாடுதான். இது வெறும் தந்தை மகன் சண்டையல்ல. இது ஒரு கட்சியின் ஆதாரம், கொள்கை மற்றும் எதிர்காலம் குறித்த மோதல். மோதலின் மைய காரணங்கள்: அதிகாரம். கட்சியின் முக்கிய முடிவுகளை யார் எடுப்பது? ராமதாஸ் தனது மகன் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கி தானே மீண்டும் தலைவராக அறிவித்துக் கொண்டார். 2026 தேர்தல் கூட்டணி குறித்து பெரிய கருத்து வேறுபாடு. ராமதாஸ் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை என்றும் அன்புமணி வேறு முடிவு எடுக்க முயற்சிக்கிறார் என்றும் செய்திகள். ராமதாஸ் கட்சி நலனை முன்னிறுத்துகிறார். அன்புமணி அரசியல் யதார்த்தங்களை கருத்தில் கொள்கிறார். இந்த மோதல் உச்சத்தை எட்ட நீதிமன்றம் வரை சென்றது. உயர்நீதிமன்றம் நீதிபதி இருவரையும் சந்தித்து சமாதானம் செய்ய முயன்றார். ஆனால் வீடியோ கால் மூலம் இணைந்த ராமதாஸ் தனது மகனுடன் பேச மறுத்துவிட்டார். இந்த சமாதான முயற்சி தோல்வியுற்றது. இப்போது இந்த சண்டையின் விளைவுகள். ராமதாஸ் தனது மகள் ஸ்ரீ காந்திமதி உள்ளிட்டவர்களுக்கு புதிய பதவிகள் கொடுத்தது கட்சியில் அதிகாரத்தை மறுபங்கீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள். அன்புமணி ராமதாஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாமகவின் எதிர்காலம், அதன் தலைமை மற்றும் அது எந்த கூட்டணியில் இருப்பது என்பதில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. மருத்துவமனை படுக்கையில் இருக்கும் ஒரு நிறுவனர் வெளியே யார் வந்தார் யார் போனார் என்று கேள்வி எழுப்பும் ஒரு தலைவர். இதற்கு மையத்தில் ஒரு கட்சியின் இதயம் பிளந்து கொண்டிருக்கிறது. அன்புமணி எப்ப வந்தாரு என்ற ஜி.கே. மணியின் கேள்வி வெறும் செய்தியை விட இனி பாமகவின் தலைமை யார் கையில் என்ற பெரிய கேள்வியின் அடையாளமாகவே உள்ளது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விரைவில் பூரணமாக குணமடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த தந்தை மகன் மோதலில் யார் வெல்லுவார்? பாமகவின் எதிர்காலம் என்ன? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.